ஆ ஓகே அப்டியா? வேற ஏதாவது இருக்குங்களா? ஆ ஜஸ்ட் ஃபீட்பேக் மட்டும் கேட்டுக்கங்க சார். எஸ் ப்ளீஸ். ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா சார்? இஃப் இட்ஸ் பாசிபிள் கேமரா ஆன் பண்ணா நல்லாருக்கும் எல்லாரும். நான் கொஞ்சம் மோசமா இருக்கேன் சார். ஓகே. அதர்ஸ்? ஃபீட்பேக் குடுத்தா கூட ஓகே தான். ப்ரோ அதேதான் ப்ரோ எல்லாருமே. கேமரா. கேமரா மேம் ஓகே. ஃபீட்பேக் பொறுத்தவரைக்கும் மேம் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து எல்லாராலையும் ஈஸியா வந்து நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் குடுத்தீங்க. ஏன்னா ஆ. மொத்த மேட்லேப்னு இல்ல. எந்த செஷன் எடுத்தாலும் ஜஸ்ட் பிபிடி போட்டு வந்து சொல்லி குடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பேசிக்கா ஏதாவது ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் குடுப்பாங்க. ஸோ இங்க எல்லாமே 90% ஹேண்ட்ஸ் ஆன்ல தான் போச்சு. அது ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட்டு. நெகட்டிவ் ஃபீட்பேக்னு பெருசா இல்ல. பட் வந்து இன்னும் செஷன் போயிருக்கலாம்னு தான் தோணுச்சுங்க. ஆமா. பேசிக்ஸ் இது எனக்கு இது ஆக்சுவலா பத்தாது இல்லைங்களா? இது அது ஜஸ்ட் பேசிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. இன்ட்ரோடக்ஷன் மாரி சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப நாள் எடுத்திருக்காங்க. இல்லைங்க, இல்ல அதனால மேட்லேப் தான் நெகட்டிவ் நான் வாஸ்ட் சொல்லல. நெகட்டிவ் மேட்லேப் வந்து கிடையாது. வாஸ்ட். இது ஒரு அது சஜஷன். இன்னும் போயிருந்திருக்கலாமோன்னு தோணுது. பட் இருக்கிறத இதுக்கு மேல வச்சு நல்லா கொஞ்சம் அட்வான்ஸா போயிடும் சார். கொஞ்சம் ஆ எப்படி சொல்றது, அவங்க டொமைன்க்கு ஏத்த மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதுதான் பிரச்சனை. ஓகே. இல்ல ஆனா இத இல்லன்னா வச்சு நாங்க ஆ உள்ள போயிரலாம் மேம். இல்லன்னா ஆ சிமுலிங்க் மாடல் வந்து ஈஸியா போட முடியுது. ம் நம்ம கிட்ட ஆல்ரெடி சோர்ஸ் இருக்கு. ChatGPTயோ, கோபைலட்டோ இருக்கு. ம் நம்மளே ப்ராம்ப்ட் போட்டு நமக்கு அப்ளிகேஷன்ஸ் எடுத்து ஒர்க் ம் பண்ணி பார்த்தோம்னா, ஆஸ் அ ஃப்ரெஷரா உள்ள போயிரலாம் மேம். இந்த கோர்ஸ வச்சு. அது ம் ஷூரா நான் சொல்ல முடியும். ப்ராப்ளம் என்னன்னா, இதுக்கப்புறம் எல்லாமே வந்து உங்களுக்கு டொமைன் பேஸ்டா போயிடும். இப்போ உங்களுக்கு ஆட்டோ சார் அந்த மாதிரி போயிடும். இப்ப நான் சாகர் சாருக்கு சொல்லி தரேன்னா ஃப்ரீக்வன்சி அந்த மாதிரி ஆண்டனா அந்த ரேஞ்ச்ல போகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற டொமைன் இருக்கிறதுனால பேசிக்ஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு இவ்வளவுதான். பேசிக்ஸ் இதுதான். இனிமே நீங்க ஒவ்வொரு இதுக்கு போகும்போது அதோட இன்டெப்த் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. பட் இப்பவே நெறைய மாடல்ஸ் ஒர்க் பண்ணி பார்த்தோம்னா, ம். ஓகே ட்ரை பண்ணலாம். அத ம். ஒர்க்கிங்கே வந்து வேற டொமைன் மாறுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ம். ஜஸ்ட் அவங்க வந்து ஹேண்ட்ஸ் ஆன் வந்து ரொம்ப இல்லனாலும், ஓகே இந்த பிளாக் செட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னாவது கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன ம். மாரி இன்டர்னலி ப்ராஜெக்ட் நான் மூவ் ஆகணும்னா, MATLAB தெரியுமான்னு கேட்டா, தெரியும். அது இந்த பிளாக் செட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ம். மாடல்ஸ்லாம் என்னால சிமுலேட் பண்ண முடியும்னு சொன்னா, ம். கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கு. வெளிய ஒரு ம். ரிசோர்ஸ் தேடுறதுக்கு இருக்க ரிசோர்ஸே நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ம். ப்ராஜெக்ட்ல எக்ஸிஸ்டிங்கா கேட்டி குடுத்து உட்கார வச்சுக்கலாம். அவரால கோப் பண்ண முடியும்னு நம்புவாங்க. ஸோ அதுக்கு இது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுச்சு. சூப்பர், சூப்பர். ஓகே, சூப்பர். நைஸ். அதாக்கா சாகர் மேக்ஸிமம் எல்லாமே ஆ. ப்ராக்டிக்கலா கொண்டு போனீங்க. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டவுட்ஸ் நிறைய எத்தனை டைம் கேட்டாலும் நல்லா கிளியர் பண்ணீங்க. நெகட்டிவ் தேங்க்யூ ஃபீட்பேக்கும் எதுவும் இல்லைக்கா. நல்லா இருந்துச்சு கிளாஸ். தேங்க்யூ சாகர் சார். കുറച്ച് നാള് ലീവായിപ്പോയി. അതുകൊണ്ട് എനിക്ക് ഫുൾ ക്ലാസ്സും കംപ്ലീറ്റ് ചെയ്യാൻ പറ്റിയില്ല. ഓക്കെ ഞാൻ ഓക്കെ അത് വീഡിയോ കണ്ടിട്ട് ആ ബാക്കിയുള്ള അറ്റൻഡ് ചെയ്ത ക്ലാസ് എല്ലാം കൊള്ളായിരുന്നു. നല്ലതായിരുന്നു. ആ ஃபைன், ஃபைன். மேம் ஒரே ஒரு ஏன் சஜஷன் மேம் உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, ஆ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுக்கிறீங்க கரெக்டா? ஆமா நீங்க நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நீங்க உங்களுக்குள்ளே ஒரு ரோட் மேப் வச்சுக்கோங்க. ஆ இந்த பேட்டர்ன்ல தான் நீங்க கவர் பண்ண போறீங்கன்னு. அப்படி போயிட்டீங்கன்னா நீங்க இன்னும் கிளியரா உங்களோட நீங்க என்ன டெலிவரபிள் பண்ணணுமோ அதை பண்ணலாம். நான் ஆக்சுவலி அதான் சார் வச்சிருந்தேன். அந்த நம்ம போறபடி பாத்திருந்தீங்கன்னா அங்க அங்க ஒரு இது போட்டிருக்கேன்ல வெப்சைட்ல ஒரு ஆமா மாடியூல் மாதிரி, மாடியூல் 1, மாடியூல் 2, மாடியூல் 3. நம்ம அப்படி போயிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் அதுதான் வச்சிருந்தேன். ஆக்சுவலி அதான் ப்ராப்பர் வே. எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து. அதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உங்களுக்கு நடத்தும் போது ஒரு 4 to 5 கிளாஸஸ் போன அப்புறம் நாங்க சிம்லிங்க் லேட்டா ஸ்டார்ட் பண்ணதாலே என்னமோ தான் எங்களுக்கு சிம்லிங்க் ரொம்ப லேட்டா கத்துக்கிட்ட மாதிரி இருந்தது. நாங்க ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் சிம்லிங்க்ல ஆக்சுவலி நாங்க கோடிங் மட்டுமே 3 months கத்துக்கிட்டோம் மேட்லாப்ல.
அது எங்களுக்கு வந்து ரொம்ப லேகா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்போ எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்கன்னா, சிம்லிங்க் நான் எப்படியா கத்துக்க மாட்டேனா அப்படின்றதுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. அதனாலதான் நான் ஒரு 10th கிளாஸ்லயோ என்னமோவே நான் டக்குன்னு சாரி 10 இல்ல அதுக்கு முன்னாடி 6th கிளாஸ்லயோ என்னமோவே நான் வந்து சிம்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சைட் பை சைட். அது ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே வந்து இத ஃபர்ஸ்ட் நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் நல்லா ட்ரை பண்ண. ஏன்னா நீங்க வெளில எங்க போனாலும் கோடிங் கேட்கவே மாட்டாங்க மேட்லாப். சிம்லிங் தான் கேட்பாங்க. சோ அதுக்காக தான் நான் டக்குன்னு ஒரு ஷிஃப்ட் எடுத்து இது பண்ணது. இனிமே நான் அப்படி பண்றேன் சார். நான் வந்து என்ன நினைச்சேன்னா ஒரு பேட்டர்னா அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் இருந்தது. இந்த மாதிரி எல்லாருமே வரவங்க எல்லாருமே ஆப்வியஸா மணி பே பண்ணிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆன் பண்றதுக்கு தான் வருவாங்க. அப்படி இருக்கும் போது நம்ம சும்மா ஏதோ நடத்தணுமே, நான் மாடல் போட்டு காமிச்சா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் நான் உடனே வந்து சிம்லிங்க் அப்பலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா நீங்க இதுபடி பாத்தீங்கன்னா சிம்லிங்க்லாம் வந்து லேட்டர் பீரியட்ல தான் வந்திருக்கும். சின்ஸ் நம்ம சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணதுனால மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு அந்த கிளாஸஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இல்லைன்னா வந்து நீங்க உங்களுக்கு சிம்லிங்கே வந்து ரொம்ப நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இல்ல மேம், ஆக்சுவலா எதுக்கு இது சொன்னேன்னா, இப்போ ஆ நான் ஒரு 6 மந்த்ஸ் போகுது, எனக்கு ஆ ரெக்கார்டிங்ஸ் பார்க்கணும். அப்போ ஆ நான் பார்க்குறேன்னு வைங்களேன், ஆ ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸோட கண்டென்ட்டையும் வீடியோஸையும் கம்பேர் பண்ணும்போது, ம். ஐயோ ஏதோ டாபிக்லாம் மிஸ் ஆகுது, ஆர்டரா இல்லையே, எதுவும் மிஸ் ஓ பண்ணிட்டாங்களோ, ஓகே இல்லை ஓகே ஓகே. ரெக்கார்டிங்ஸ் மிஸ் ஆகுதோ அப்படின்னு ம் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல ஓகே வந்து ஓகே ஓகே. கிளாஸே அட்டன் பண்ணும்போது எதுவும் மிஸ் பண்ணிட்டோம், இந்த டாபிக் பண்ணல போல, அந்த ம் டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே அதனாலதான் ஓகே. மேம் சொன்னேன், வேற வேற ஓகே சார். எந்த நான் ரீசனும் இல்லை. எடுத்துக்கிறேன். நான் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எனக்கு ஆக்சுவலி வேணும். அப்பதான் என்னால என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும்ன்றதுல ஐ ஃபீல் ஆல்வேஸ். நான் கன்ஃபார்மா அதை மாத்திக்கிறேன். ஏன்னா வேரிய சோர்ஸ் இருக்கு மேம் இன்னைக்கு ம் கத்துக்கிறதுக்கு. யுடமி ம் இருக்கு, கோர்சரா இருக்கு. பட் நமக்கு வந்து இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ்ல கத்துக்கிறோம். ஸோ நம்ம இன்னும் ம் ஸ்பீடா கத்துக்கலாம். ஏன்னா ம் இது வந்து இதுக்கு வந்து லாங்குவேஜ் முக்கியம் இல்லை, நமக்கு என்ன ம். தெரிஞ்சுக்கணும்னு தான் முக்கியம். அதனால ஸ்கில். இன்னும் நமக்கு தமிழ்ல நீங்க ம் சொல்லித் தரதுனால இன்னும் நிறைய பேர் கத்துக்க ஆசைப்படுவாங்க. ம். ஸோ அதனால வேற ஒன்றும் இல்லை மேம், இதுதான் ஓப்பன் பாயிண்ட்ஸ். ஓகே சார். நீங்க கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். நீங்க அங்க போய் செக் பண்ணி பாருங்க வெப்சைட்ல. எல்லா டாபிக்குமே கவர் ஆகும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் And 5 கிளாஸ் ம் வந்து நான் வெறும் 1.5 நாள்ல ஃபுல்லா கோத்ரூ பண்ணேன். ம் ஒரு சில விஷயம் நான் நோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னால நோட்ஸ் எடுத்துக்க முடியல. ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் தான் ஃபுல்லாவே. ம் அதனால ஓகே. ஒன்ஸ் வந்து இன்னொரு தடவை ரெக்கார்டிங்ஸை ப்ராப்பரா பார்க்க ஆரம்பிச்சோன்னா இன்னும் கூட கொஞ்சம் கெயின் பண்ணிக்கலாம் நாலேஜ். ம். கம்யூனிட்டி ஓபன் பண்ணலாம்க்கா. இப்ப நிறைய பேர் வந்து இப்ப மேட்லாப்லாம் நாங்க முடிக்கிறோம்ல. இப்ப ம். அடுத்தடுத்த பேட்ச் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கம்பைன் பண்ணி வைக்கலாம். ஸோ ஏன்னா ஓகே. நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எக்ஸ்போசர் வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிடைக்கும். திடீர்னுட்டு ஆ வேற ஒருத்தவங்க யாராச்சும் அதை ஒர்க் பண்ணிருக்கலாம். ஸோ ஓகே. அந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டா நாங்க ஒரு கம்யூனிட்டி இருக்கிறப்ப மேட்லாப்ல இருக்கிறப்ப நல்லா இருக்கும். ஓகே. அது நாங்க நல்ல அது ஐடியா ப்ரோ, மணி ப்ரோ. ஆ ஆக்சுவலா நல்ல அது ஐடியா. எங்க ஹெல்ப் பண்ணும்னா, பிளேஸ்மெண்ட் வைஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ம் அதுக்கப்புறம் நமக்கு இருக்க டவுட்ஸ், இந்த வெர்ஷன்ல இருக்க ப்ராப்ளம், கிராக்ல இது ம் ஒர்க் ஆகுமா ஆகாதா, எல்லாருமே ஒரு வகையில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்கல்ல. ஸோ நமக்கு ம். ஹெல்ப் கண்டிப்பா அது கம்யூனிட்டி வேணா ஃபார்ம் பண்ணலாம். ஹரிஷ் சார் அப்படி வேணா பண்ணிக்கலாம் சார். இது ஒரு நல்ல ஐடியா. மேட்லாபுக்கு மட்டும் ஒரு கம்யூனிட்டி வச்சுக்கலாம். இல்ல ஓவரால் ஒரு கம்யூனிட்டி வச்சுக்கோங்க. இல்ல ஆல்ரெடி ஒரு பெரிய கம்யூனிட்டி ஒன்று இருக்கு. மேட்ல ஆமா மீன் ஆமா 4-5 ம் கம்யூனிட்டி இருக்கு. ம் இது நல்ல ஐடியா தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் ம் ஒரு கம்யூனிட்டி, அப்புறம் மேட்லாப்க்கு ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம டெவலப் பண்ணி வைக்கலாம் நம்ம அதில். ம் ஸோ யாரெல்லாம் இன் ஃபியூச்சரில் ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த கம்யூனிட்டியில் அவங்க இருப்பாங்க. ஸோ ம். அவங்க டவுட் கேட்டாங்கன்னா முன்னாடி படிச்சவங்க அந்த டவுட் கிளியர் பண்ற மாதிரி டெவலப் பண்ணலாம். அப்படிதானே கேட்குறீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாம். கண்டிப்பா அது நல்ல அதான் ப்ரோ, நீங்க கண்டிப்பா. சொல்ற மாதிரி தான். ஜென்ரலா இப்ப இருக்கவங்க, எக்ஸிஸ்டிங்கா இருக்கவங்க, இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் வராங்க. வரும்போது இப்போ ஓகே. நாங்க சில இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருப்போம். அதனால 2-3 செஷன் லேட் ஆகும். ஸோ அவங்களையும் இது மாதிரி குரூப்ல ஆட் பண்ணீங்கன்னா, இல்ல ஒரு காமன் குரூப்ல இருந்தோம்னா இன்னும் ஈஸியா நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம். உங்களுக்கு அடுத்த பேட்ச் இன்னும் சீக்கிரம் கூட முடியும். இன்னும் டாபிக்ஸ் கூட நீங்க எக்ஸ்ட்ரா கவர் பண்ணலாம். ஓகே, ஓகே. நிறைய கண்டிப்பா, நிறைய கண்டிப்பா. ஓப்பனிங்ஸ் வருது. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்ம ஒரு அந்த புரோகிராமிங் கம்யூனிட்டிலயே இன்னொரு குரூப் ஒண்ணு ஆட் பண்ணிறலாம். ஓகே ப்ரோ, இன்னொரு பிரான்ச் ஆட் பண்ணிட்டீங்கன்னா. அதான் இப்ப நீங்க இருக்கிற குரூப்பயே பேர மாத்தி ஆட் பண்ணி விட்டுருவோம் அவ்வளவுதான். ஓகே.
அது கம்யூனிட்டியா மாறிடும் அந்த குரூப். அப்படியே நீங்க அப்படியே ஃபர்தரா அந்த குரூப்ல அப்படியே அடுத்தடுத்து ஆட் ஆகுறோம், அப்படியே ஆட் ஆயிருவாங்க. ஓகே தான் ப்ரோ, இதுவே நல்லா இருக்கு. ஓகேவா? பட் ஒரே ரைட், விஷயம் நைஸ், என்னன்னா, நைஸ். எல்லாரும் இன்னைக்கு முடிஞ்சோடதோட விட்டுறாம அசைன்மெண்ட் வச்சது இல்லாம நம்ம ஏதாவது ட்ரை பண்ணா மட்டும்தான் கத்துக்கிறதுக்கு கத்துக்கவும் முடியும், ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம வாங்கிக்க முடியும். இல்லைன்னா கஷ்டம் தான். கண்டிப்பா, கண்டிப்பா. அது எல்லாத்துலயுமே அப்படிதான். நாட் ஒன்லி இன் மேட்லேப், எல்லா டாபிக்லயுமே அப்படிதான். நீங்க சும்மா ஃபீஸ் கொடுத்து கத்துக்கிட்டீங்கன்னா பத்தாது. ஆம், அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஆக்சுவலா அதில் எதுக்கு எக்ஸ்பர்ட் ஆக நம்ம முடியும். எதுக்கு மென்ஷன் பண்ணனா, ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு 30 GB இருக்கு ப்ரோ. ஸோ அதனால நம்ம இதை வச்சே இருப்போம். ஒரு கட்டத்தில் நமக்கு இதை விட வேற ஏதோ இம்பார்ட்டன்ட் தேவைப்படும் போது நம்ம மேட்லேபே அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மேட்லேப்னு ஒன்று மறந்துடுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஓகே மேம். ஓகே. திங்க் பிரியா, அப்புறம் உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. எல்லாரும் உங்க ஃபீட்பேக் சொல்லிட்டாங்க. எனக்கு உங்க ஜாலியா ஃபீட்பேக் தான் சொல்லுங்க. சரி போச்சு. எல்லாருமே அட்டென்டிவா இருந்தாங்க. டவுட்ஸ் ஓகே, நிறைய கேட்டாங்க. அண்ட் எல்லாருமே நான் சொன்னது அப்படியே லைக் அதை நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே இது பண்ணாங்க. எனக்கு ஜாலியா தான் இருந்தது. ஜாலியா இருந்தது. ஓகே, அண்ட் ஓகே. மெயின் திங் என்னன்னா, டைமிங்ஸ் நான் எனக்கு ஒரு இது இஷ்யூன்னு வரும்போது டக்குன்னு எல்லாருமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது ஆக்சுவலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டக்குன்னு டைமிங்ஸ் சேஞ்ச் பண்ண ஒத்துக்கிட்டது. ஆக்சுவலா இது ரொம்ப அருமையான டைம் மேம். இந்த 6 to 7 வந்து நமக்கு பெருசா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு உட்காந்து நம்ம அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். நீங்க ஈவினிங்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏதாவது வேலை வந்துட்டே இருக்கும். எனக்கு என்னன்னா எல்லாரும் எந்திரிப்பாங்களா அப்படின்ற டவுட் தான். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரே கிளாஸ் ஒரு நல்லா டைம் போச்சு. தாங்க. நைட்டு ரொம்ப நேரம் வேலை தான் மட்டும் தான் காலையில எந்திரிக்க முடியாது. அதேதான். கரெக்ட் தான், கரெக்ட். அதுல எதுவும் பண்ண முடியாது. நேத்தும் அப்படிதான் ஆச்சு. நேத்து எந்திரிச்சிடலாம் தான் பார்த்தேன். இல்ல எனக்கும் அப்படிதான் ஆச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. பட் எனிவே வெரி ஹாப்பி. என்னோட ஃபீட்பேக் வந்துட்டு கிளாஸ் சூப்பரா போச்சு. எனக்கே தோணுச்சு மேட்லேப் நானும் படிக்கணும் அப்படின்ட்டு. என்னன்னா ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா இன்னொரு ஃபீட்பேக் வந்து ப்ரோ, இந்த டைம் மாத்துறதுக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நான் உங்ககிட்ட சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தேன், நான் ரெக்கார்டர்ஸ் மட்டும் தான் ப்ரோ பார்க்க போறேன். நான் ரெக்கார்டிங்ஸ் மட்டும் பார்த்துருந்தேன்னா ஹேண்ட்ஸ் ஆன் இவ்வளோலாம் கற்றுக்க மாட்டேன். இது எப்போ பார்த்துருப்பேன்னு எனக்கு தெரியாது. அது இன்னொரு விஷயம். நீங்க அப்படியே தள்ளிலே போயிருக்கோம். நீங்க அதை பார்த்திருக்கவே முடியாது உங்களால. உங்களால அதை பார்த்திருந்தாலும் இப்ப கூட நிறைய பேரு கேட்பாங்க, வீடியோ வாங்கிக்கிறேன்ட்டு. டவுட்னா கால் பண்றேன் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போதைக்கு யாரும் ஜாயின் பண்ணல. பட் சொல்றேன். ஏன்னா நான் எவ்வளோ கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா? HTM கிளாஸ் எடுத்திருப்பேன். எவ்வளோ எடுத்திருப்பேன். வீடியோ வாங்கி படிச்சவங்க எல்லாரும் திரும்ப கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. எனக்கு வீடியோ பார்த்து படிக்க முடியல. நீங்க சொல்லிக் கொடுங்க லைவான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் கூட வந்திருக்காங்க. அதனால அந்த வீடியோ பார்க்கறதுல ஒரு யூஸே கிடையாது. கிளாஸ் வந்து லைவா இன்ஸ்ட்ரக்டரோட இன்டராக்ட் பண்ணி படிக்கிறது எப்பவுமே ஒரு வேல்யூபிள். அதுதான் நல்லாருக்கும் எப்பவுமே. அது இல்லாம இப்போ இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்கோம். இண்டிவிஜுவல் கிளாஸஸ் அப்படின்ட்டு. தனியா அவங்களுக்கு மட்டும் எடுக்கிற மாரி. அது இன்னுமே எஃபெக்டிவா இருக்கு சொல்லப்போனா. இப்ப பிரியா அவங்க சொல்ற மாரி பேசிக்ஸ் எடுத்துட்டாங்க. அடுத்த அட்வான்ஸ் கிளாஸ் போறப்போ, அந்தந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் அந்த பெர்சன் மட்டும் சொல்லி தரப்போ தே வில் பிகம் எக்ஸ்பெர்ட். இன்ஸ்ட்ரக்டரும் எக்ஸ்பெர்ட் ஆவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸ்பெர்ட் ஆவாங்க அந்த ஃபீல்ட்ல. அது மாரி நெறைய கிளாஸஸ் இப்போ ஆக்சுவலா லைவா போயிட்டு இருக்கு இப்போ. இப்போ கூட ஒரு எம்பெடெட் சின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. எம்பெடெட் சி கனடால இருந்து ஒருத்தர் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால அதுதான் லைவா கிளாஸ் படிக்கிறது எப்பவுமே பெட்டரா இருக்கும். இன்ஸ்டா ஆஃப் வீடியோ பார்க்கறத விட. எஸ். ஸோ தேங்க் யூ பிரியா ஃபார் திஸ் கிளாஸ். ரொம்ப டெடிகேஷனா வந்து அட்டெண்ட் பண்ணீங்க. ஐ மீன் லீட் பண்ணீங்க கிளாஸ. ஸோ ரொம்ப தேங்க் யூ. இந்த அகாடமிக்கு உங்க கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு இந்த டைம்ல. ஏன்னா மேட்லேப் வந்து நான் நான் மேட்லேப் சர்ச் பண்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு சர்ச் பண்ணேன் நான் மேட்லேப்க்கு. கிட்டத்தட்ட 1 மந்த்தா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். மேட்லேப் யாராவது இருக்காங்களான்ட்டு. எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வராங்க எல்லாருமே. கனடா, ஜெர்மனி அந்த மாரி அங்க இருக்கிற ப்ரொஃபசர்ஸ், PhD படிச்சவங்கலாம் தான் வராங்களே. பட் பிரியங்கா
ஸோ அங்க இருந்து மேட்லாபுக்கு வராங்கன்றப்போ நெறைய பேர் இருக்காங்க. மேட்லாப் படிச்சவங்க நெறைய பேர் இருப்பாங்க. பட் டீச்சிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரவங்க ரொம்ப கம்மி. மேட்லாப் படிச்சவங்க. ஸோ அந்த மாரி பிரியங்கா அவங்க பண்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க் யூ ஃபார் தட். தேங்க் யூ ஸோ மச். ஸோ இங்க இருக்கிற 4 பேரும் செம்ம லக்கி சொல்ல போனா. அன்னைக்கு சொன்ன மாரி தான். செம்ம லக்கி. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். வேற ஏதாவது இருந்தா கூட நீங்க அடுத்தடுத்து கேட்கலாம் நீங்க. வேற ஏதாவது டாபிக்ஸ் ஏதாவது இருக்கு, ஸ்பெசிஃபிக்கா படிக்கணும், அந்த மாரி ஏதா இருந்தா கூட நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ப்ரோ கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. பட் ஆனா கொஞ்சம் டைம் தேவைப்படும் ப்ரோ. ஏன்னா கொஞ்சம் எல்லாமே கெரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா தேவைப்படும். சொல்றேன் கண்டிப்பா, கண்டிப்பா பார்க்கலாம். ப்ரோ. அண்ட் மணிகண்டன் ப்ரோ, நீங்க காலேஜ் தானே படிக்கிறீங்க? அவர் கேட்கலன்னு நினைக்கிறேன். மணிகண்டன் மணிகண்டன் இந்நேரத்துக்கு ஒரு காலேஜுக்கு ஆமா கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா நீங்க உள்ள போயிடலாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. நல்லது. ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தடுத்து லைஃப் எல்லாரும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணலாம். நெறையா படிங்க. டவுட்ஸ் எதா இருந்தா கம்யூனிட்டின்னு பேர மாத்திட்டேன். இப்ப அந்த குரூப் வந்துட்டு புரோகிராமிங் அகாடமி குரூப்ல என்டர் ஆயிரும். அதுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டுருவேன் தெரிஞ்சு. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்ற மாரி. படிச்சவங்க மட்டும் எல்லாருமே உள்ள இருந்தாலும் அது டிஃபரெண்ட்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்புறம் அது. இல்லையா? செட்டிங்ஸ் கொஞ்சம் மாத்தி உள்ள தூக்கி போட்டா, நான் ஆட் பண்றவங்க மட்டும் உள்ள போவாங்க. ஸோ யாரெல்லாம் படிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் உள்ள போவாங்க அடுத்தடுத்து அதுல. ஸோ இட்ஸ் மச் பெட்டர். ஸோ தேங்க் யூ எவ்ரிஒன் டு Thank கான்ட்ரிபியூட் you, sir. திஸ். Thank you தேங்க் for the யூ. opportunity, sir. Thank you. தேங்க்யூ தேங்க் யூ. ப்ரோ. தேங்க் யூ. தேங்க்யூ நம்ம மேம். அடுத்த தேங்க்யூ. கிளாஸ்ல மீட் Thank you. பண்ணலாம். Thank you, sir. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ கைஸ். பை பை.